நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு எலியோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராமா. இந்த ஞானி ஞானம் பண்ணிட்டு இருக்கும் போது முன்னால ஒரு எலி நின்னுச்சாமா. ஞானம் கலைஞ்ச போது ஞானி கண்ணு திறந்து பார்த்துட்டு, எலியே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஞானி கேட்டாராமா. அப்பதான் அந்த எலி சொல்லிச்சாமா, பூனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, எனக்கு துரத்தி கடிக்குது, எனக்கு கொஞ்சம் பூனையா மாத்தி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஞானி கிட்ட பூனையா மாத்தி விட்டுச்சாமா. சரின்ட்டு ஞானியும் அந்த பூனையா மாத்தி விட்டுட்டாங்களாமா. கொஞ்ச நாள் கழிச்சு அதே பூனை வந்துச்சாமா. இப்போ ஞானி கேட்டாராமா, பூனையே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாராமா. அப்பதான் பூனை சொல்லிச்சாமா, எனக்கு நாய்னா ரொம்ப பார்க்க பயமா இருக்கு, பார்த்தாலே எனக்கு கடிக்க வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு நாயா மாத்தி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பூனை நாயா மாத்தி விட்டா ஞானி கிட்ட கேட்டுச்சாமா. சரின்ட்டு பூனையும் நாயா மாத்தி விட்டுட்டாங்களாமா ஞானி. கொஞ்ச நாள் கழிச்சு அதே நாய் வந்துச்சாமா. அப்புறம் ஞானி அந்த நாய்கிட்ட, நாயே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாராமா. அப்பதான் நாய் சொல்லிச்சாமா, எனக்கு புலி ரொம்ப துரத்துது, எனக்கு புலிய பார்த்தாலே பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் புலியா மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஞானி கிட்ட கேட்டுச்சாமா நாய். சரின்ட்டு ஞாயையும் புலியா மாத்தி விட்டுட்டாங்களாமா. கொஞ்ச நாள் கழிச்சு அது புலி வந்துச்சாமா. புலி வந்துட்டு ஞானி கண்ணை திறந்து பார்த்துட்டு, புலிய உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாமா ஞானி. அப்பதான் புலி சொல்லிச்சாமா, எனக்கு வேட்டைக்காரங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, வேட்டைக்காரங்க எங்களை தொடர்ச்சியெல்லாம் அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு கூண்டுக்குள்ளெல்லாம் பிடிச்சு போட்டுறாங்க, எனக்கு கொஞ்சம் வேட்டைக்காரங்களா மாத்தினா நல்லா இருக்குமே அடிக்கிட்டக்காரங்களா மாத்த கேட்டுச்சாமா. அப்பன்னா சரின்ட்டு ஞானியும் அந்த புலிய வேட்டைக்காரங்களா மாத்தி விட்டுருந்தாங்களாமா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேட்டைக்காரன் வந்தானாமா. அப்புறம் ஞானி, வேட்டைக்காரனே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாராமா. அப்புறம் அந்த வேட்டைக்காரன் சொல்லிதானாமா, எனக்கு மனுஷங்களை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு மனுஷங்களை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஞானிக்கு கோபம் வந்துருச்சாமா. அப்புறம் நீ நிப்பாட்டு, நான் பேசுறேன்ட்டு ஞானி சொல்லிட்டாராமா. அந்த வேட்டைக்காரன் நிறுத்திட்டாமா பேசுறது. அப்பதான் ஞானி சொன்னாராமா, நீ எலியா இருக்கதான் சரி, நீ என்ன பூனையா மாத்த சொன்ன மாத்திட்டேன், நீ என்ன நாயா மாத்த சொன்ன மாத்திட்டேன், நீ எல்லாத்துலயும் இப்ப மனுஷனாதான் இருக்கேன், நீ இன்னும் புத்தி தெரியல உனக்கு, நீ எலியா இருந்தாதான் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்காரனை எலியா மாத்தி விட்டுட்டானாமா. இது என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யார் நம்மகிட்ட எதிர்த்து இருந்தாலும் அந்த நாம எதிர்த்து நிற்கிறோம், அந்த சுண்டலி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதான் அது பேர் தான் தைரியம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையே நம்ம சாதிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.